வகுளகிரி சேத்திரம் சுவாமி வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி பிரமோற்சவ திருவிழாவில் 5ஆம் நாள் கருட சேவை, திரளான பக்தர்கள் தரிசனம். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரை ஓரம் அமைந்துள்ள வகுளகிரி சேத்திரம் என்று அழைக்கப்படும் கருங்குளம் ஊரின் குன்றின் மேல் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோவில் அமைந்திருக்கின்றது. திருப்பதி மலையில் தேர் செய்யது போக மீதம் இருந்த 2 கட்டைகள் இங்கு பிரதிஷ்டை செய்து சாப விமோசனம் பெற்றதாக வரலாறு. அக்கட்டைகள் ஸ்ரீ வெங்கடாச்சலபதியாக பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். பல நூற்றாண்டுகளாக தினமும் திருமஞ்சனம் நடைபெற்று வருகின்றது. இன்றளவும் அந்த கட்டைகள் பின்னப்பட்டதில்லை. மேலும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் தனி சன்னதி கொண்டு அருள்பாலித்து வருகின்றார். சிறப்புகள் வாய்ந்த இத்திருத்தலத்தில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி பிரமோற்சவ விழா கடந்த 14ஆம் தேதி தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 10 தினங்கள் நடைபெறும் திருவிழாவின் 5ஆம் நாள் திருவிழா இரவு கருட சேவை மிகவும் பிரசித்தி பெற்றது. இதற்காக காலையில் 108 கலசங்கள் வைத்து பூஜைகள் நடைபெற்று சுவாமிக்கு 16 வகை பொருட்களால் மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இரவில் உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள் வைனதேயன் என்ற கருடாழ்வார் மீது சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். குடைவரை வாயில் தீப ஆராதனையுடன் கருட சேவை புறப்பாடு நடைபெற்றது. திருக்கோவிலின் வெளியே குடைகள் சாற்றப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சுவாமிக்கு ஜெய் என்ற கோஷங்களோடு மலை மீது 2 முறை சுவாமி வலம் வந்தார். இந்நிகழ்ச்சியை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஆண்டுக்கு 1 முறை மட்டும் பெருமாள் மலையிலிருந்து கீழ் இறங்கும் நிகழ்வானது வருகின்ற சித்தா பௌர்ணமி அன்று நடைபெறுகின்றது.